ஐ திங்க் டிசி டாஸ் வின்னு பவுலிங் போடுறாங்களாம். ஜெயந்தி, என்னோட வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கா? ஹார்ட்லி விஷஸ் ஃபார் மெனி மோர் விஷஸ், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஜெயந்தி, தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பர்த்டே கிஃப்ட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. அவர் வந்து பெருந்தன்மையாக எனக்கு யாரும் கேக்கு வெட்டாதீங்க, எனக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஜெயந்தி, தேங்க்யூ ஸோ மச். அவர் எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு மனசு கேட்காது. அட்லீஸ்ட் ஒரு கேக்காவது வெட்டுவோம். அதை தாண்டி என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கோல்டோ சில்வரோ எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பைசா இல்லை. அப்படி சொல்ல போனால் வாட்ச்சு, பர்ஸு, பெல்ட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுங்கள், என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அவரோட பர்த்டேக்கு என்ன பண்ணுவார்னு தெரியுங்களா? ஆர்ஃபனைஸ்டு இருக்குது இல்லையா, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இல்லை பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வருஷம் எங்களோட பிறந்தநாள், அதுவும் அவரோட பிறந்தநாளுக்கு வந்து டொனேட் பண்ணுவார். ஃபுட் டொனேட் பண்ணுவார், இல்லை ஏதாவது வாங்கி கொடுப்பாரு. அதுதான் அவர் பண்ணுவார் அவரோட பிறந்தநாளுக்கு. ஸோ அது மறக்காமல் எவ்ரி பர்த்டே என்னக்கோ இல்லை என் குழந்தைங்களுக்கோ அவரோட பர்த்டேக்கு வந்து அவர் தவறாமல் அதை செய்வார். டிசி டாஸ் வென்று பவுலிங் தேர்வு. கை வலிக்குதுங்க இந்த மொபைலில் பார்க்குறது, லைவ் சேட் ஐ மீன் லைவ் பண்ணுறது. யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? ரைஸ் யுவர் ஹேண்ட். யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் கை தூக்குங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கிரிக்கெட்டா, பேட்மிண்டனா, இல்லை இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? யாருக்கு தோனியை பிடிக்கும், சச்சினை பிடிக்கும், ரோஹித் சர்மாவை பிடிக்கும்? அவங்கள பேரையும் அவங்களையும் சொல்லுங்கள். லியா, கொண்டு வாங்க, அப்பா வராங்க. பதினெட்டாயிரம் குழந்தைங்க வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கிரவுண்டில் வந்திருக்காங்க. ஹார்திக் பாண்டியா வேறு பேசிகிட்டு இருக்காரு அவங்கள பற்றி தான். யங் ஹார்ட்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பண்ண போகிறாங்க. வின் பண்ணணும்னு நினைக்கலாங்க. பாவங்க, வின் பண்ணவே இல்லை அவங்க. மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ரிஷப் பண்ட் பாருங்க, உஷாராக வந்து பவுலிங் சூஸ் பண்ணிட்டாரு, டாஸ் வின் பண்ணிட்டு. கண்ணு எரியும் போலையே.